3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? வணக்கம். அவுரங்கசீப்பினுடைய கல்லறையை இடித்து தரைமட்டமாக்குபவருக்கு 21 லட்சம் ரூபாய் சன்மானமாக வழங்கப்படும்னு ஒருத்தன் ஒரு வீடியோ போட்டிருக்கிறான். ஸ்ரீகிருஷ்ண ஜென்மபூமி அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வச்சு நடத்தக்கூடிய ஒருத்தன் தினேஷ் பல்கரி அப்படிங்கிற ஒருத்தன். இவன் நேற்றைய தினம் ஒரு வீடியோவை போட்டிருக்கிறான். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நாக்பூர் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய கலவரம் வெடித்து கிளம்பி இருக்கிறது. 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான காவல்துறையினர், பொதுமக்கள் மிகப்பெரிய அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இந்த நேரத்தில் இவன் என்ன மாதிரி வீடியோ போட்டிருக்கிறான் அப்படின்னா, நான் சமீபத்தில் ஒரு திரைப்படத்தை பார்த்தேன், சாவா என்று சொல்லக்கூடிய திரைப்படம். அந்த திரைப்படத்தை பார்த்து அவுரங்கசீப் இந்தியாவில் நடத்திய கொடுங்கோன்மை, அதை பார்த்து கண்கலங்கி விட்டேன். ஒரு திரைப்படம் வந்ததால் எனக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்க முடிஞ்சது. நான் அப்போதே ஒரு சபதம் எடுத்துக்கொண்டேன். இந்தியாவில் எந்த இடத்திலும் அவுரங்கசீப்பிற்கு கல்லறை இருக்கவே கூடாது, அதற்கு அனுமதியை கொடுக்கக்கூடாது. அந்த கல்லறையை இடிப்பவனுக்கு 21 லட்சம் ரூபாய் பரிசாக தருகிறேன் அப்படின்னு ஒருத்தன் போட்டிருக்கிறான். இந்த நேரம் வரையிலும் அவனை மோடி அரெஸ்ட் பண்ணலை, அமித்ஷா அரெஸ்ட் பண்ணலை. இல்லை, இந்த பிரச்சனைகளுக்கு இந்த பிரச்சனை நடக்கக்கூடிய மகாராஷ்டிராவுடைய அரசு அவனை கைது செய்யவில்லை. தேவேந்திர பட்னாவிஸோ ஷிண்டேவோ அவனை அரெஸ்ட் பண்ணலை. சரியா? இப்போ ஏன் இவ்வளோ பெரிய கலவரத்தை ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு நடத்துகிறது? அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்டு இது 100வது வருடம். இந்த 100வது வருடம் ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கனவு இருந்தது. என்ன கனவு அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் ஆரிய பார்ப்பனியத்தினுடைய தலைமையிலான ஒரு ஆட்சி இல்லையா, 4 வர்ணம் இல்லையா, உங்களுக்கு தெரியும் சனாதன தர்மம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறது தெரியும். அதாவது பாப்பான், வைசியன், சூத்திரன், சத்திரியன், இந்த மாதிரியான சாதி அடுக்குமுறைகளை குலையாமல், இந்த கட்டமைப்பு உடையாமல், சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இந்தியாவில் ஆட்சி எப்படிங்கிறது இருந்ததோ, அதிகாரம் அப்படிங்கிறதோ, மன்னர் ஆழ்வான், பார்ப்பான் வழி நடத்துவான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இதே மாதிரியான ஒரு சிஸ்டத்தை இங்கே கொண்டு வர்றது. சூத்திரம் படித்தா காதில் ஈயத்தை ஊற்று இல்லையா, சொத்து இருக்கிறவனுக்கு தான் வாக்களிக்கவே உரிமை, ஏழை எளிய மக்களுடைய வீட்டிற்கு மேலே கூரை போடக்கூடாது, ஆண்களோ பெண்களோ வழி நடக்க முடியாது, குளத்தில் குளிக்க முடியாது, எல்லோருக்கும் கல்வி கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் இருந்தெல்லாம் எவ்வளவு பாடுபட்டு இன்றைக்கு இந்தியாவை நம்ம உருவாக்கி இருக்கிறோம், நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. இதை திரும்ப கொண்டு வர்றதுக்கு ஆர்எஸ்எஸ் ஆரிய பார்ப்பனிய கும்பல் திட்டமிட்டு பல வேலைகளை செய்கிறாங்க. ஆனால் 100 வருடமாக இந்தியாவில் இவனுங்க என்னதான் கிழங்கு பிடுங்குற பிறகும் இதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. அப்போ இது 100வது வருஷம். 100வது வருஷத்தில் ஆர்எஸ்எஸ் என்னடா சாதனை செஞ்சுருக்கு அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. ஆர்எஸ்எஸ்னுடைய சாதனை அப்படின்னா ஷூ நக்கியது, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தது இல்லையா, சீனாக்காரன்ட்ட ஒரு பல ஆயிரம் ஏக்கர் கணக்கான நிலத்தை விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறது, இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய சாதனை. சரி, சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்னுடைய சாதனைனா வெற்றுத்தாள்களில் எதுவுமே இல்லை, பிளாங்காக இருக்கும். இப்போ ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த 100 வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கிறான் ஆர்எஸ்எஸ்காரன்? என்ன பண்ணியிருக்கிறான்னா, கலவரம் பண்ணியிருக்கிறான், மசூதிகளை இடிச்சிருக்கிறான், மாற்றச்சியின் பேரில் மக்களை கொலை பண்ணியிருக்கிறான். இதெல்லாம் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய சாதனைகள் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இந்த 100வது வருஷத்தில் எல்லாரும் கேட்பான் இல்லையா, 100 வருஷமாக நீ என்னடா பண்ண அப்படின்னா, அதிகாரத்தில் இருக்கிற, அதிகாரத்தில் இருந்து இந்த மாறம் போகுது அப்படின்னு ஆர்எஸ்எஸ்காரனை சொல்லுவான். அந்த மாதிரி நிலைமைக்கு ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, 3 மாதத்துக்கு முன்னாடியே சம்பல் அப்படிங்கிற பகுதியில் அங்கேயே இவங்க இவ்வளோ பெரிய கலவரத்தை உருவாக்குவதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டது. இதில் 2 ஸ்டேட்டஸ் சைலண்ட் பண்ணுறானுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகார், ஆந்திர பிரதேஷ். இப்போ அவங்க 2 பேருடைய தோளில் கை போட்டு தான் பாஜக ஆட்சியில் இருக்குது. 2 பேரும் போடான்னு சொன்னால் இன்றைக்கி நாளைக்கே கவுந்துடும் ஆட்சி. அந்த அளவுக்கு சிக்கலான ஒரு இடத்துல பாஜக இருக்குது. இப்போ என்னென்னா, இவனுக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தது ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அதிகமான சலுகைகளை வாரி வழங்கி, கேட்டதையும் கேட்காதையெல்லாம் கொடுத்து 2 ஸ்டேட்டை சைலண்ட் பண்ணிட்டானுங்க. சைலண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறானுங்கன்னா, இவனுங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. வேலையை ஆரம்பித்ததனுடைய விளைவு தான் சம்பல் ஆரம்பித்தது. பிறகு இதை இப்போ ராமநவமி கொண்டாடுற, அதை விட்டு என்ன நடக்குது அப்படின்னு தெரியும். ஹோலி பண்டிகை விட்டு எவ்வளோ பெரிய கலவரங்கள் வெடித்தது அப்படிங்கிறது தெரியும். இப்படி ஒவ்வொன்றா ஆகி இன்றைக்கி நாக்பூரில் அவுரங்கசீப்பினுடைய கல்லறையை இடித்து தரைமட்டமாக்க வேணும் அப்படின்னு. நீங்கள் அவுரங்கசீப்பினுடைய கல்லறையை பார்த்துறீங்களான்னு தெரியாது. அவர் சாதாரண மண்ணில்
இப்போ நம்ம ஊர்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மண்ணில் ஒரு ஆளை அவர் வந்து அவரை புதைக்கப்படும் போது எளிமையாக புதைக்கப்படணும்னு சொன்னவர். கடைசி வரையிலும் குல்லா விற்று பிழப்பு நடத்திட்டு இருந்தவர். அவருடைய வாழ்க்கையை அப்புறம் அந்த மாதிரி எளிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய கல்லறைங்கிறது ஏதோ தாஜ்மஹால் மாதிரி இருக்கும்னுலாம் யாரும் நம்பிடக்கூடாது. அது ஒரு சாதாரணமாக மண்ணால் மூடப்பட்டது மாதிரியாக இருக்கக்கூடிய சைடில் ஏதோ பளிங்கு சின்ன கல் மாதிரி ஏதோ கட்டியிருக்கிறாங்க. இதை வந்து இவங்களுக்கு உடைக்கணுமா? இது வந்து இந்தியாவுடைய ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு கீழே வரக்கூடியது. இதை வந்து யாராவது தொட முடியுமா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் ஆர்எஸ்எஸ்காரன் அங்கே போயிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நாங்கள் அதை உடைப்போம் அப்படின்னு எங்கேயோ இருக்கிற கல்லறைக்கு நாக்பூரில் வந்து வன்முறையை தூண்டிகிட்டு இருக்கிறான். இதில் தேவேந்திர பட்னாவிஸும் ஷிண்டேவும் சொல்கிறது தான் இன்னும் ரொம்ப ஆபத்தானது. என்ன ஆபத்து உங்களுக்கு தெரியும். அவங்க 2 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க, இது திட்டமிட்ட வன்முறை, கல்லெல்லாம் சேகரித்து வச்சுருக்கிறாருங்க, அதுக்கான துப்பு துவங்கி இருக்குது, ஆதாரம்லாம் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறான். யாரை சொல்கிறாங்கன்னு தெரியும். நான் கேட்குறேன், ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய நாக்பூரில் முஸ்லீம்கள் வந்து கல்லை சேகரித்து வச்சுருவாங்களா? இதை யாராவது நம்புகிற மாதிரி இருக்கா? இந்தியாவில் இந்திய மக்கள் எவனாவது நம்புவானா? ஆர்எஸ்எஸ்காரன் நம்புவான், ஏன்னா செய்கிறது அவன். வேறு யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. ஆனால் நீ இப்போ இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வர்ற, இதை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்களின் மீது திணிக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணுற. அதெல்லாம் நடக்க போகிறதில்ல. நீ இந்த பருப்பை எத்தனை நாள் வேக வச்சுக்கிட்டு இருப்ப? ஒரு நாள் மக்கள் தூக்கி எறியத்தான் போகிறார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உனக்கு பயம், இந்த 100 வருடத்தில் ஒன்றுமே பண்ணலை, சரி ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம், சாதனைகள்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையே, நீ நினைக்கிற மாதிரியான ஒரு ராஷ்டிரத்தை கட்டி அமைக்கிறதும் இல்லை, செங்கோலை கொண்டு வச்சுட்டேன். ஆனால் இந்திய மக்கள் சொல்கிறாங்க, அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் நீ ஆட்சி நடத்தணும், இந்த செங்கோலை வச்சுக்கிட்டுலாம் பண்ண நடக்கிறது வேறு அப்படின்னு. அதனால தான் மோடியை வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் மீது மண்டியிட்டார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி தான் நடக்கும் இந்தியாவில் ஆட்சி. இப்போ உன்னுடைய நீ வந்து நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் கனவு, கற்பனை. அது ஒருபோதும் நடக்கப் போவதில்லை. அதற்கு இந்திய மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பது மட்டும்தான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்?